ராஸ் திரும்பவும் அந்த டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணி ஸ்பேஸ்ஷிப்பை வர வச்சு யூனிவர்சல் டைனமிக் லேபுக்கே போயிடுது. எல்லா விலங்குகளும் சோகமா அதை பாக்குது. அது போறது உடனே அடுத்த குளிர்காலமும் வந்துருச்சு. அடுத்த குளிர்காலத்தை வந்துறதுக்குள்ள அந்த ராஸ் கட்டின வீட்டுக்குள்ள எல்லா விலங்குகளும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இப்ப இந்த நரி தான் இங்க இருக்கிற அந்த குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன, நம்ம ராசை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கு. ராசும் போகும்போது திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ராசம் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அதை முடிக்காம விடாது. சோ ராசம் நிச்சயமா ஒரு நாள் திரும்பி வரும், அதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த குட்டி குழந்தைங்க கேக்குது, இப்போ ராஸ் எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த யூனிவர்சல் டைனமிக் லேபை காட்டுறாங்க. இந்த லேப்ல நம்ம ராஸ் பழைய பேர்ல சராசரியான ஒரு ரோபோ வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கு. மத்தவங்களோட கண்ணுல படாம ஒளிஞ்சிருந்த பிரைட் பில் வெளியில வந்ததும் ராஸை பார்த்து அங்க போய் நிக்குது. உடனே இந்த ராஸ் வந்து பிரைட் பில் கிட்ட போய் பார்த்து, நீ என்ன வந்து ராசம் சொல்ல வேணா, ராஜ்னே கூப்பிடு அப்படின்னு சொல்லுது. சோ இவங்களால ராசோட நினைவுகளை அழிக்க முடியல, நம்ம ராசோட நினைவுகள் அப்படியேதான் இருக்கு. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.